இந்த வீடியோவில் வந்து நம்ம நேற்று வந்து பிப்ரவரி 2025க்கான ரிசல்ட் வந்துருந்துச்சு. அதில் நிறைய பேருக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டும் வந்திருக்கும், சிலருக்கு வந்து நெகட்டிவான ரிசல்ட்டும் வந்திருக்கும். அப்படி நெகட்டிவாக ரிசல்ட் வந்தவங்களுக்கு இன்னொரு ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் வந்து ரொம்ப பேனிக் ஆக வேண்டாம். இப்போ பாருங்கள், இதுக்கு என்ன பண்ணலான்றதை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போது நீங்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களோட பேப்பரை, அதாவது நீங்கள் டைப் பண்ணீங்க இல்லைங்களா, அந்த பேப்பரை வாங்கி பார்க்கறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு 2-3 டேஸில் என்ன ஆகிடும்னா, அப்ளை ஃபார் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட், அதாவது நீங்கள் டைப் பண்ண பேப்பரை வாங்கி பார்க்கறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். இந்த ஆப்ஷன் இதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் பார்த்தீங்கன்னா, ஒரு 200க்குள்ளே தான் செலவாகும். இன்கேஸ் அவங்க அப்லோட் பண்ணுறதுல எதனா சில மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கலாம். அந்த மிஸ்டேக்ஸை என்னன்னு தெரிஞ்சுக்கவும் இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இன்னொன்று, இது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு சிலருக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கும். ஆனால் எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வந்து நெகட்டிவாக வந்துருச்சு அப்படின்றவங்களுக்கும் ஒரு நல்ல கிளாரிட்டி இதுலேருந்து கிடைக்கும். என்ன அப்படின்னா, இந்த முறை வந்து நியூ சிலபஸ் மாறி இருக்கு இல்லைங்களா, அந்த நியூ சிலபஸ் படி எப்படி கரெக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம வாங்கி பார்க்கறதுக்கான ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். இப்போ பாருங்க, நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கேன் காப்பியை வாங்கி பார்க்கலாம். அதில் எதனா மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்கள் இன்ஸ்டியூட் மூலமாகவே நீங்கள் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ளை பண்ணிவிட்டு அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் எதனா மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் இதுக்கு ரீவேல்யூஷன் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இப்போது பாருங்கள், நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து சிஓஏக்கு நான் இந்த ரிசல்ட் வச்சு, அதாவது பிப்ரவரி 2025ல் வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அப்ளை பண்ண முடியுமான்ற டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கான டீட்டெயில் அவங்களே கொடுத்துட்டாங்க. இது ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 2024ல் நடக்க வேண்டிய எக்ஸாமினேஷன் இப்போ நடக்குது. ஸோ இதுக்கு வந்து 13/4/2025 இதுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்திருந்தவங்க மட்டும்தான் வந்து எலிஜிபிள்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் டைமு நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு பிப்ரவரி 2025ல் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருந்தீங்க இல்லைங்களா, டைப்ரைட்டிங் எக்ஸாம். அதுக்கு ரிசல்ட் வந்தால் நீங்கள் எலிஜிபிளா இல்லையா, அதாவது டைப்பிங் அந்த குவாலிஃபிகேஷன் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இல்லையான்றதை லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். அப்படியுமே நிறைய பேருக்கு இன்னும் தான் அப்ளை பண்ண டேட் இருக்கே, ரிசல்ட் இப்போ வந்துருச்சு இல்லைங்களா, இதை பேஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணலாமான்ற டவுட்டு நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணுன்றதுக்காக எங்கள் சைட்லேருந்து நாங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் கொரிஸ்க்கு நாங்கள் கால் பண்ணி உங்களுக்காக கேட்டாச்சு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்போது பிப்ரவரி 2 இந்த எக்ஸாம் இப்போ ரிசல்ட் வந்துச்சு இல்லைங்களா, அது வந்து வேலிட் கிடையாது. இதுக்கு அதாவது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நீங்கள் எதனா எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்து அதுக்கான ரிசல்ட் வந்துருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம். நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா நோட்டிஃபிகேஷன்லேயே, அதே போல் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன், அதாவது நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கு அப்புறம் வந்த ரிசல்ட் வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போது இன்கேஸ் நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிட்டாலும் ஜென்ரல் லாஸ்ட்டாக நீங்கள் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரப்போ ரிஜெக்ட் ஆகிடும்ன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இன்கேஸ் டவுட் இருக்குது அப்படின்னா அதை வருங்க, இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் உங்கள் குவரிஸை கேட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.